கற்றவர்கள் யார்? அவர்களுக்கு மட்டும்தான் கண்ணிலே கண் என்று பெயர். கல்லாதவர்களுக்கு இருக்கிறதே கண், அதுக்கு பெயர் புண் என்று சொன்னார் வள்ளுவர். இப்படி ஔவையாராக இருந்தாலும் திருவள்ளுவராக இருந்தாலும் சங்கத்தமிழ் இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியைத்தான் சொன்னது. இன்றைக்கு நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எது அழகு என்று பெண்ணுக்கு கேட்டால் நீண்ட கூந்தல், செழுமையான உடல் வாகு, அழகான முக தோற்றம், நல்ல மார்பகங்கள், இவையெல்லாம் பெண்ணுக்கு அழகு என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்க சமூகம். ஆணுக்கு எது அழகு என்று சொன்னால் பெரிய தோள்கள், வீறு கொண்ட நடை, எடுப்பான தோற்றம், திரண்ட தோள்கள், இவையெல்லாம் ஆணுக்கு அழகு என்று சொல்லுகிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எது அழகு என்று கேட்டால் பெண்ணுக்கு குஞ்சை அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவம் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகே அழகு. நீங்க மஞ்சள் போட்டுக்கிறதுனாலயோ கூந்தலை பெருசா வச்சுக்கிறதுனாலயோ இதெல்லாம் அழகல்ல. பெண்களுக்கு கல்வி கற்று